எந்த நாட்டிலே வேளாண் குடிமகனும் நெசவாளனும் ஆசிரியர் பெருமக்களும் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு பசியற்ற நாடு, நாகரிகமான நாடு, அறிவார்ந்த நாடு என்றார். வேளாண் குடிமகன் வீதியில் நிற்கிறான், நெசவாளன் வீதியில நிற்கிறான், ஆசிரியர் பெருமக்களும் வீதியில நின்னா அந்த நாடு எங்க போகுதுன்னு இருக்கு. உலகத்தில் கல்வியில் சிறந்த நாடுகள் 5 நாடுகள் இருக்கிறது. ஒன்னு தென்கொரியா, ஜப்பான், சிங்கப்பூர், ஹாங்காங், பின்லாந்து. இந்த பின்லாந்திலே யாருக்கும் மரியாதை கிடையாது, ஆசிரியர்களுக்கு மட்டும்தான். ஆசிரியர்கள் தான் பெரிய அளவில் தெய்வம் போல போற்றப்படுகிறார்கள். அதற்கு காரணம் நான் ஐஏஎஸ், நான் ஐபிஎஸ், நான் மருத்துவர், நீ எவனாவது இவனை எல்லாம் உருவாக்கியவன் ஆசிரியர். அதனால் அவனுக்கு மதிப்பதிகம். ஆசிரியர்களே உரிமைக்கு வீதிக்கு வந்துட்டா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இந்த நாடு இல்ல, சுடுகாடு என்று நாம் விளங்கிக் கொள்ளணும். பழைய ஓய்வூதியத்தை உறுதி செய்யுங்கள். பல ஆண்டுகளா போராடுறாங்க. ஐயாவுக்கு தெரியும். நேற்று இன்னைக்கு வைக்கிற கோரிக்கை இல்ல, விருத்தாச்சலத்துல நம்ம வச்சு போராட என்னம்மா இன்னைக்கு வைக்கல, அது ரொம்ப நாளா நடக்குது. ஆனா இவங்க ஆட்சியில் இருக்கும்போது நாங்கள் வந்தால் நிறைவேற்றும் என்று வாக்குறுதி தருவதும், இவர்கள் ஆட்சியில் இருந்தால் நாங்கள் வந்து நிறைவேற்றும் என்று வாக்குறுதி தருவதும், ஆட்சிக்கு வந்து நம்மளை வீதியில தூக்கி போடுவதும் வழக்கமாக இருக்குது. இப்ப நாம என்ன செய்யணும்? வெற்றி வாக்குறுதி கொடுத்தோம் தூக்கி ஒரு தடவை வீதியில போட்டா எல்லாம் சரியாயிரும்.